கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வேளாண் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இந்த வாரத்திற்கான கொப்பரை தேங்காய் ஏலம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து விவசாயிகள் கொண்டு வந்த 20 டன் கொப்பரை தரத்திற்கு ஏற்ப கிலோ 56 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை ஏலம் போனது. கேரளா, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் போட்டி போட்டு கொப்பரையை கொள்முதல் செய்தனர். திருச்சி தொட்டியம் அருகே காவிரி ஆற்றில் நள்ளிரவில் நடைபெறும் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க வலியுறுத்தி வரும் மே 7ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் இதற்கு அதிகாரிகளே உடந்தையாக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணல் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொக்லைன் இயந்திரங்களை சிறைபிடிக்கும் போராட்டத்தையும் அவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழிசை பாடகர் தேனிசை செல்லப்பா உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். தமிழீழ விடுதலை போராட்ட பாடல்கள் மற்றும் தமிழ் தேசிய எழுச்சி பாடல்களை பாடி புகழ்பெற்ற தேனிசை செல்லப்பா வயது மூப்பு காரணமாக காலமானார். காஞ்சிபுரம் மாவட்டம் வஞ்சுவாஞ்சேரியில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் 2 மீட்டர் ஆழத்தில் பழங்கால செங்கல் கட்டுமானங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் கட்ட அகழாய்வின் தொடர்ச்சியாக இந்த பிரம்மாண்ட கட்டுமானங்கள் வெளிப்பட்டுள்ளதால் தொல்லியல் ஆய்வாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். கீழடி ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்ததற்கான முழுமையான ஆதாரங்கள் இதன் மூலம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது கார் மோதியதில் சக்திவேல் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் காவலர்கள் கிருஷ்ணகிரியில் மடக்கி பிடித்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் திட்டமிட்டு மோதியது போல சிசிடிவி காட்சிகள் உள்ளதால் இது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை திருவொற்றியூர் சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து பல மாதங்களாக தண்ணீர் வீணாகி வருவது மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் இந்த உடைப்பை உடனே சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மணலியில் தனது மனைவி அவரது சித்தப்பாவுடன் தலைமறைவானது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கணவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காததால் மேலும் விரக்தியடைந்து முத்துக்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் காவல்துறையை கண்டித்து பொன்னேரி நெடுஞ்சாலையில் உடலுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. உலக பூமி தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் மரக்கன்றுகளை நடவு செய்து கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக பூமி தினத்தை கொண்டாடும் வகையில் தஞ்சை மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதன்படி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புவி வெப்பமடைதலை தடுக்க வேண்டும், ஓசோன் படலம் பாதிப்பை தடுக்க வேண்டும், புவியில் பசுமையான சூழலை உருவாக்க வேண்டும் என மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து மா, தேக்கு, பலா உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மரங்களை நடவு செய்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் மதுபானம் கொண்டு வரலாம் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவும் சூழலில் புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டு வந்தவர் மீதான வழக்கை ரத்து செய்த உத்தரவில் விளக்கம் கோரி தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது. தமிழக அரசு 4.5 லிட்டர் அனுமதி அரசாணை பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என்றும் குறைந்த அளவு மது வைத்திருந்தாலும் அது சட்டப்படி குற்றம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விசாரணை புதன்கிழமை நடைபெற உள்ளது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த கெங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் கெங்கையம்மனுக்கு மாவிளக்கு கற்பூரம் ஏற்றியும் சூறை தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர். தாரை, தப்பட்டை, மேள தாளங்கள், சிலம்பாட்டம், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற சிரசு ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
சென்னை திருவொற்றியூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் 35,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவொற்றியூரை சேர்ந்த கபிலன் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் கபிலனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 35,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியது. சென்னை தாம்பரத்தை அடுத்த படப்பையில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வெயிலின் தாக்கம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ மளமளவென பரவியதில் 1/2 ஏக்கர் பரப்பளவிலான குடோன் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்த தீவிரமாக போராடினர். கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டையில் நாம் தமிழர் கட்சியின் கொடியை அறுத்து அவமதித்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அந்த இளைஞர்கள் மன்னிப்பு கோரியுள்ளனர். இனி வர காலத்தில் எந்த ஒரு கட்சி கொடியும் அவமதிக்க மாட்டோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உலக தமிழ் மத அண்ணர்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சி கொடியை அவமதித்தினால் நாங்கள் மன்னிப்பு கேட்டு கொள்கிறோம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் மாதாந்திர உண்டியல் காணிக்கையாக 69,93,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்துள்ளது. மேலும் 78 கிராம் தங்கம், 840 கிராம் வெள்ளி மற்றும் 253 வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தேவர்மலை பேருந்து நிறுத்தத்தில் சாலையை கடக்க முயன்ற 70 வயது மூதாட்டி மாதி மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மூதாட்டி சாலையை கடப்பதை கவனிக்காமல் ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து பேருந்து ஓட்டுநர் சிங்காரவேலன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள வெண்ணேற்றிப்பாறை மலையில் மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தேனி மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பக்தர்கள் குடை, துண்டு உள்ளிட்ட தற்காப்பு பொருட்களுடன் வருமாறு தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் அறிவுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு தொடர்பான தகவல்களுக்கு 1077 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மாணிக்க நாச்சியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மின் அலங்காரத்தில் ஜொலித்த தேரினை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மாணிக்க நாச்சியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மின் அலங்காரத்தில் ஜொலித்த தேரினை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.